வச்சுக்கோங்க. உங்களோட நிலத்தோட ரொம்ப பற்றுதல் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயா வாங்கி சேர்த்து வாங்குன நிலம். அந்த நிலத்துல பயிரிடணும். அதாவது கொஞ்சம் கூட டைம் கேப் விடாம பயிரிடணும். அதுலேருந்து நெறைய லாபம் வரணும். இதையே யோசிச்சுட்டே இருக்காங்க. அது மேல ரொம்ப பற்றுதல் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க கிளம்பி இறந்துடுறீங்க. அதுக்கப்புறம் உங்க அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த லேண்ட் எல்லாம் பிளாட் போட்டுட்டு விக்கிறாங்க. அத பார்க்க உங்களால முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஆசாசியா சேர்த்து வச்ச வா நகைகள், அப்புறம் துணிமணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களோட பட்டு சேலைகள் எல்லாமே நீங்க இறந்ததுக்கு அப்புறம் வேற யாரோ பயன்படுத்த போறாங்க. உங்களோட பொண்ணா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம். இல்ல மறுமணம் செஞ்ச இன்னொருத்தர் உங்க ஹஸ்பண்ட் மறுமணம் செஞ்சா, அவங்க உடுத்திக்க போறாங்க. ஸோ இது மேல எல்லாம் நம்ம பந்தத்த உருவாக்கிக்கிட்டோம் அப்டின்னா என்ன நடக்கும்? நம்ம இதெல்லாம் நம்ம கை மீறி போறத பார்க்க வேண்டிய கொடுமையான நேரம் நமக்கு நடக்கும்.